தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே அந்த படத்துல இருக்காது. ஒரு தேவையில்லாத டான்ஸு, பாட்டு, ஆட்டம் பாட்டம், அதே மாரி பஞ்ச் டயலாக் இதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த படம் நேர்த்தியா வந்ததுனால தான், எடுத்ததுனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றிய குடுத்தது. அந்த படத்தை நேர்த்தியா ஒரு இயக்குனர் எடுக்கிறார் அப்டின்னா, அந்த இயக்குனர் வந்து ஒரு திறம்பட்ட இயக்குனரா, ஒரு நல்ல படைப்பாளியா இருந்தா தான் அது முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கதையும் நிச்சயமா வந்து ஒரு நல்ல கையாண்டிருப்பாரு. எப்படி வந்து சிவகார்த்திகேயன் நல்ல ஒரு நடிகரோ, அவர் அந்த கேரக்டருக்கு நல்லா சூட் ஆனாரு. அந்த முகுந்த் வரதராஜன் கேரக்டருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். அவர் நடிச்சிட்டு இருக்கிற பட வரிசைகளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அசூரன் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 க ம ப பசங்களுக்கு தகப்பனா நடிக்கிற ஒரு கேரக்டர், அது தனுஷ்க்கு அந்த வயசே கிடையாது. ஒரு 55 வயசு ஆளு அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரா மாறியிருப்பார். நீங்க மேக்கப் போட்டு நடிக்க வச்சா, அது வந்து கொஞ்சம் செயற்கையா இருந்துச்சுன்னா, ட்ராலா மாறிரும். என்னடா இவர் வந்து இப்படி நடிச்சிருக்காருன்னு. ஆனா, அது எதுவுமே தெரியாம அந்த கேரக்டர அவ்வளவு அழகா உள்வாங்கி, ரொம்ப பக்குவமா வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு விமர்சனம் கூட தனுஷ் மேல வரல. இந்த கேரக்டர் தனுஷ்க்கு பொருந்தலைன்னு யாருமே சொல்லல. ஆமா, அந்த படத்துல. ஸோ அந்த மாரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆடுகளமா அந்த அந்த கதைக்கு ஏத்த மாரி மாறுவாரு. பொல்லாதவனா அந்த கதைக்கு ஏத்த மாரி மாறுவாரு. வடசென்னையா அந்த கதைக்கு ஏத்த மாரி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity, and more.